அக்கா இந்தக்கா. அருந்ததி எங்கக்கா? அவ அவ வந்து என்னக்கா அருந்ததி எங்கன்னு கேட்டா ஒரு மாதிரியா இருக்க? என்னடி என்ன பாக்குற சொல்லு. இவங்க கிட்ட மறைச்சு மட்டும் என்ன ஆக போகுது? ஊரு கூடி சிரிக்கணும்னு சொல்லி நம்ம தலையில தான் எழுதி இருக்க. அந்த பாதகத்தை என் பிள்ளையோட வாழ்க்கையும் என் குடும்பத்தோட மானத்தையும் ஒரே குழியில போட்டு புதைச்சிட்டு போயிட்டா. இத நான் எத்தனை பேர்கிட்ட சொல்லி அழுதாலும் தீருமா இது? இதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நான் உயிரோட இருக்க பாரு. என் புள்ள மாதிரி ஒருத்தன் புருஷனா கிடைக்கிறதுக்கு அவன் கோயில் கோயிலா எத்தனை ஜென்மத்துக்கு காவடி எடுக்கணும் தெரியுமா? அவனோட அருமை தெரியாம இப்படி பண்ணி தொலைச்சிட்டாளு. நீ நடு தெருவுல கேவலப்பட்டு நாய் மாதிரி அலைய போறடி சண்டாளி. செல்வம் ஏ ராசா, உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டாளேடா. அவ நல்லா இருக்க மாட்டாடா, நல்லா இருக்க மாட்டா. வேண்டாமா, கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க, என்ன பிரச்சனை? இவனுக்கு நாங்க கட்டி வச்சுமே ஒரு சிரிக்கி, அதான் அந்த அருந்ததி. அவ என் பிள்ளைக்கு காலம் பூரா தீராத ஒரு பழிய கொடுத்துட்டு எவனோ ஒரு எடுவட்டவனோட ஓடி போயிட்டாயா. ராசம், என்னடி இது? இது நல்லாவா இருக்கு? செல்வமே உடைஞ்சு போயிருக்கா. அவனுக்கு நீ ஆறுதல் சொல்றது போக நீயே இப்படி அழுதா எப்படிம்மா? மனசு தளர விடாதம்மா, தைரியமா இருமா. என்ன என்ன பண்ண சொல்ற கிழவி? என்னால செத்து போக முடியல, அதனாலதான் புலம்பிட்டு கிடக்குறேன். போதும்மா, நீ அழுது அழுது தீத்ததெல்லாம் போதும். கொஞ்சம் அமைதியா இரு ப்ளீஸ். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாளடா, அவன் நல்லா இருப்பாளா? வேண்டாமா, தயவு செஞ்சு அருந்ததிக்கு சாபம் கொடுக்காது. வேண்டாம். அங்க போனாதான் சந்தோஷம், அங்கதான் நம்ம நல்லா இருக்க முடியும்னு நினைச்சு போயிருக்க. போனவளை பத்தி பேசுறதுக்கோ திட்டுறதுக்கோ நமக்கு எந்த உரிமையும் இல்லம்மா. வேண்டாம். பாவம், எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட போயிருக்காமா. எங்கேயோ நல்லா இருக்கட்டும். முதலாவது இதெல்லாம் அருந்ததியோட தப்பு இல்லம்மா. அவ காதலை ஏத்துக்க மறுத்தது அவங்க அப்பாவோட தப்பு. அவன்னு செய்வான். பாவமா, போற இடத்துல நல்லா இருக்கட்டும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். ப்ளீஸ். பாத்தியா கிழவி, இப்ப கூட இவ அவளுக்கு கெடுதல் நினைக்கிறான்னு பாத்தியா? இப்படிப்பட்டவனுக்கு போய் துரோகம் பண்ணிட்டு போயிட்டாளே. அம்மா, இந்தாங்க கல்யாண ஆல்பம். கொடுமை கடவுளே, இது கொடுமை. இனிமே நான் யாரு மூஞ்சிலே முழிக்காத அளவுக்கு என் நிலைமை ஆயி போச்சு. இதெல்லாம் பார்க்க
பாக்குற மாதிரி பண்ணிட்டியே ஆண்டவா. அழாதம்மா. ஏனி உங்களுக்கு இதுல ஏதாவது புரியுதா? எனக்கு புரியல நீ. எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்குது. யாருக்கு என்ன பாவம் பண்ண? நான் என்ன அவ்வளவு பெரிய பாவமா பண்ணிருக்கேன்? சொல்லுங்க. வேண்டாம் செல்வம், குழந்தை மாதிரி அழறீங்க. தாங்க முடியல நீ. தாங்க முடியல. அம்மா கிட்ட போய் அழாதம்மா என்னால சொல்ல முடியுது. ஆனா என்னால என் மனசுல எத்தனையோ கேள்விகள் வருது. எனக்கே பதில் தெரியல. நான் எந்த பாவமும் பண்ணலன்னு எல்லாரும் சொல்றாங்களே, யாருக்கும் எந்த பாவமும் பண்ணலன்னா எனக்கே இவ்வளவு பெரிய தண்டனை? எனக்கு முதல் தடவையா கடவுள் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு. அவருக்கு யாருக்கு என்ன தரணும்னு தெரியல. கடவுள் இல்லாதால பத்தி பேசிக்கிட்டு எனக்கு அந்த நம்பிக்கை போச்சு. நான் கடைக்கிழமை எனக்கு இனிமேல் கனதா ஆறுதல் தோணுது. அம்மாவை ஜாஸ்தி அடவிடாதீங்க, உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. அம்மா பாத்துக்கோங்க. கடைக்கு போறேன். வந்தாச்சா? டாக்டர் போய் பாத்தீங்களே, டாக்டர் என்ன சொன்னாரு?
டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் மாமா. அப்படியா? இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த மூஞ்சி முன்னு வச்சு தான் சொல்லணுமா? மாமா அது என்னாச்சு? என்ன விஜி? டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படியே லீலாக்கா வீட்டுக்கு போய் நாங்க எல்லாரும் சரவக்கா வீட்டுக்கு போனோம். அங்க எதுக்கு போனீங்க? இல்ல மாமா, சரவக்காவை நினைச்சுதான் இருக்கிற பிரச்சனையை மேலும் வளர விடக்கூடாது. அதுவும் இல்லாம நாங்க போய் பேசினா அவங்க மனவர்த்தம் கொஞ்சம் குறையும் நினைச்சுதான் போனோம். என்ன நடந்திருக்கும்? நீங்க எல்லாம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கோம். உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? எதுக்கு அங்க போனீங்க? மாமா, அங்க நிலைமையே வேற மாதிரி இருக்கு. எங்களை யாரும் அவமானப்படுத்தல, அவங்க எல்லாரும் தான் அவமானத்தால கூசி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்னவா? கொடுமையான விஷயம் மாமா. செல்வத்தோட வைஃப் அருந்தது இல்ல, அவங்க ஓடி போயிட்டாங்க மாமா. ஓடி போயிட்டாரா? என்ன வச்சு வளர்ற கோபி? விஜய் சொல்றது உண்மையா? நிஜமாதான் மாமா சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எவனையோ காதலிச்சிருக்கா, அவன் கூடயே ஓடி போயிட்டா. பாவம் மாமா, இப்ப அந்த குடும்பமே அவமானத்தால இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அடிப்பாவி, போய் போய் யாராச்சும் செல்வத்துக்கு துரோகம் பண்ணுவாங்களா? விளங்குவாளா அவ? இந்த உலகத்துல எந்த தேச ராஜா கல்யாணம் பண்ணாலும் பிச்சை தான் எடுப்பா அவ. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அந்த வீட்டுல யார் முகத்தையுமே என்னால பார்க்கவே முடியல. இப்ப சொல்றேன் கோபி, கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு நல்லது கிட்ட தெரியல என்ன அர்த்தம்? செல்வத்துக்கு வேற என்ன பொண்ணா கிடைக்கல? எதுக்கு இந்த மாதிரி பொண்ணா தலையில கட்டி வைக்கணும்? இந்த மாதிரிலாம் ஆகணும். வர வர நல்லது கெட்டது மேல இருக்க நம்பிக்கை அத்து போச்சு கோபி. மனசெல்லாம் குமுறுது. என்ன, நம்ம எல்லாரும் தான் இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்திருக்கோம். அந்த பொண்ணு முகத்துல கொஞ்சமாவது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு போற பொண்ணு தெரிஞ்சா? கொஞ்சம் கூட தெரியலையே. அது முகத்துக்கும் இப்ப நடந்த விஷயத்துக்கும் யார் மனசுல என்ன இருக்குன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவெல்லாம் என்ன பொம்பளை கோபி? இந்த மாதிரி ஒரு நல்ல பையனை உதறிட்டு போறானா? இவளுக்கெல்லாம் சேரு எது சந்தனம் எது பிரிச்சு பார்க்கறதுல என்ன அர்த்தம்? இவளெல்லாம் நடு ரோட்ல வெட்டி போடணும் கோபி. நீங்க முடிச்சவ வேலை எனக்கு பூமியில பாருமா. அண்ணே, இனிமே டென்ஷன் ஆகி யாராலையும் எதுவுமே நடக்க போறது இல்ல. இல்ல, தாங்க முடியாது கோபி. செல்வ முகந்தான் என் கண்ணு முன்னாடியே நிக்குது. யாருக்காச்சும் அவன் தீங்கு நினைச்சிருப்பானா? அவனுக்கு போய் இனிமே முன்ன மாதிரி வெளியே தெருவ தலை காட்ட முடியுமா? கூசி போயிட மாட்டான். இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே அவளை நினைச்சாவே எனக்கு ஆத்திரமா வருது. நாங்க எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்தோட அந்த வீட்டுக்கு போனோம். அங்க பார்த்தா இவ்வளவு பெரிய கொடுமை நடந்திருக்கு. இதுல ஒரு விஷயம் தானே, செல்வம் நல்ல தைரியமா இருக்காரு. இப்ப அதானே தேவை. ஆமா கோபி, செல்வம் வயசு தான் கம்மி, பக்குவம் ஜாஸ்தி. அவனுக்கு எல்லாமே தெரியும். இது வரைக்கும் அவன் வயசுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டான். இனிமையாச்சும் ஏதாவது ஒரு விதத்துல சந்தோஷமா இருக்கணும். மாமா, சரி, அவரே.
வாங்க செல்வம். சந்தோஷமா இருந்த வீடு இப்படி அமைதியா இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. இங்க வர வரைக்கும் எனக்கு ஏற்பட்ட அவமானம், வேதனை, எங்க வீட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற அசிங்கம், இதெல்லாம் நினைச்சு மனசு நொந்து போய் புழுங்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க மன கஷ்டம், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், வேதனை, இதெல்லாம் எவ்வளவு ஆழமானதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அத்தை ப்ளீஸ், தயவு செஞ்சு அழுவாதீங்க. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலைமையில இருக்கிற எங்க வீட்லயே இவ்வளவு சோகம் இருக்குன்னா, 4 பேர் பரிகாசம் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கிற உங்க வீட்டுல உள்ள சோகம் எவ்வளவு ஆழமா இருக்கும், அதோட கொடுமை என்ன உண்மையிலே என்னால புரிஞ்சுக்க முடியுது மாமா. அது இல்ல மாப்பிள்ள, அவன் எங்களை ஏமாத்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா உங்களை ஏமாத்திட்டாலே அதான் கொடுமையா இருக்கு. செல்வம், இப்பதான் சகஜமா என்ன மாமான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்கீங்க. அத கேட்டு சந்தோஷப்பட முடியாம இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. மாமா ப்ளீஸ், நிறைய அழுதாச்சு, நிறைய வேதனைப்பட்டாச்சு, போதும். மேல மேல இதையே பேசிட்டு இருந்தா மன கஷ்டம் தான் மிஞ்சும். ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த பிரச்சனையால நாம ஒன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டாதவங்களை ஆயிட்டு போறதில்ல. உங்க மேல நான் வச்சிருக்கிற மரியாதையோ, என் மேல நீங்களாம் வச்சிருக்கிற பிரியமோ இதனால சத்தியமா குறைய போறதும் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, நான் ஒட்டஞ்சத்திரத்துல பார்த்த பழைய பாலு சார் தான் நீங்க. இடையில வந்த இந்த பிரச்சனைகளால இத மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. செல்வம், உங்ககிட்ட இதை கேட்க எனக்கு அருகதை இல்லதான், ஆனா உங்ககிட்ட இதை கேட்க எனக்கு கூச்சமும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன மாமான்னு நீ கூப்பிடணும். எங்களுக்கு மகதான் இல்லாம போயிட்ட, ஆனா மருமக எங்களுக்கு வேணும், நீ எங்களுக்கு வேணும் செல்வம். உன்னோட குணத்தை பார்த்துதான் உன்னை என் மருமகனாக்கிக்கிட்டேன். இப்பவும் நீ என் மனசுல ரொம்ப உயர்வான இடத்துல தான் இருக்க. என் மக பண்ண தப்புக்கு நீ எங்களை ஒதுக்கிடாத செல்வம். இனி எங்களுக்கு யார் இருக்கா செல்வம்? நீயாவது இரு செல்வம். அப்பா மக உறவுதான் அருந்து போயிடுச்சு, மருமக உறவாவது இருக்கட்டும் செல்வம். அப்போதான் நாங்க வாழற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா மாப்பிள்ள, எங்களை வெறுத்துறாதீங்க. நாங்க எப்பவுமே உங்களுக்கு மாமனார் மாமியார் தான். இத பாருங்க, நான் எப்பவுமே உங்களுக்கு பழைய செல்வம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி நீங்க 2 பேரும் எனக்கு மாமனார் மாமியார் தான், அதையும் யாராலையும் மாத்த முடியாது. அப்புறம் எதுக்காக வருத்தப்படுறீங்க? வேண்டாம் ப்ளீஸ். உங்களுக்கு எதுவும் மன கஷ்டம் இருந்துச்சுன்னா ஒரு போன் அடிங்க, ஓடி வந்து உங்களை பாக்குறேன். மற்றபடி பழசெல்லாம் மறந்துருங்க தயவு செஞ்சு. என்கிட்ட நீங்கெல்லாம் பழையபடி இருந்தா தான் எனக்கும் மனசுக்கு ஆறுதலா இருக்கும். ப்ளீஸ். ரொம்ப நன்றி செல்வம். சரி, 2 பேரும் உள்ள வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. வாங்க வாங்க அத்தை. உள்ள வாங்க. நினைக்கிறதுக்கே சங்கடமா இருக்கு. ஏன் தான் கடவுள் இப்படி நல்லவங்களெல்லாம் சோதிக்கிறானோ தெரியல.
அவன் எவ்வளவு நல்ல பையன், பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் எவ்வளவு நல்லா இருக்கும். அவன் கூட இருந்து பிழைக்க முடியலன்னா அந்த பொண்ணுக்கு புத்தியே சுத்தமா இல்லைங்க. என்ன படிச்சாலோ அவெல்லாம். கல்யாணத்துல அந்த பொண்ணை பார்த்தோமே இந்த மாதிரி ஓடி போற மாதிரியா தெரிஞ்சது. இந்த மாதிரி நேரத்துலதான் விதியை நொந்துக்கிறாப்புல இருக்கு. விதி என்னங்க விதி? அவளுக்கு அறிவு வேண்டாம்? அது சரி, நாம வெளியில இருந்து 1000 நியாயம் பேசலாம். அந்த பொண்ணு மனசுல என்ன இருந்துச்சோ யாருக்கு தெரியும்.